ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கியான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க. இதே சேனலில் இதுக்கு முன்னாடி டாப் 5 பெஸ்ட் போக்கிமான்னு சொல்லிட்டு போக்கிமான் யூனிட்டியில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்கள போய் மறக்காம பார்த்துருங்க. சரி வாங்க டேரக்டாக வீடியோ கொடுக்கலாம். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஓகே கேஸ், நம்ம செந்தோசாவில் தான் இறங்கியிருக்கோம். ஸோ செந்தோசா பாலத்துக்கிட்ட இறங்கியிருக்கோம். நம்ம அப்படியே லூட் அடிச்சுட்டு டேரெக்டாக எனிமையை தேடி போகலாம். அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஒன்று வந்துடுச்சு. ஓகே கேஸ், நீங்களும் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட யூஐடியை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம கன்ஃபார்ம் விளாட்லாம். ஓகே இல்லைங்க, நான் போய் லூட் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி காரில் வந்துடலாம். ஓகே கேஸ், தேவையான லூட்லாம் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, மெடிக்கல் போட்டுக்கலாம், லைஃப் கம்மியாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம். போகிற வழியில் ஏதாச்சும் கண்டிப்பாக எனிமியாக ஏதாச்சும் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். அவர் பாருங்கள், என்னையோட முன்னாடி போய்ட்டுருக்காரு. மிஸ்ஸாக கேரக்டர் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லெஃப்ட் சைடில் ஆமாம் ப்ரோ, லெஃப்ட் சைடில் யாரும் எனிமி சொல்லிட்டுருக்காங்க. போய் அடிக்க பார்க்கலாம். அப்படி முட்டினா நல்லாயிருக்கும். முட்டு 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 86 டேமேஜ். அதே ஆனால் பின்னாடி அடிக்கலாம்டா. சரியான டேமேஜ் போய் இப்போ நம்ம சாண்டினாவை போட்டு போயிடலாம். டேமேஜ் அவ்வளோதான். டீமை போட் பண்ணியாச்சு. பின்னாடி இந்த அடிச்சிட்டாரா டே கார்டு. நம்ம டீமை தான் இருக்கார். ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். மாஸ்டர் பிளேயர் இவர். அடிச்சிட்டாரு, அவ்வளோதான், ஜெயிச்சிட்டாரு. ஓகே, ரிவே பண்ண வரான்னு பார்க்கலாம். லூட் அடிச்சிட்டு இருக்காரு. நல்லா சூப்பர். ஹெல்த் கம்மியாக இருக்குது, ரொம்ப மெடிக்கல் போட்டுட்ருக்காரு. ரிவே பண்ணுவாரா? ப்ரோ ரிவே பண்ண தான் போகிறாரு. திரும்பிட்டாரு. போகிறாரு. ரிவே பண்ண தான் போகிறாரு. போயிட்டாரு. சூப்பர் ரிவே பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். பண்ணுவாரா? வந்துட்டார். ஓகே கேஸ், ரிவே பண்ணிவிட்டாரு. இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு ரைட் சைடில் இந்த சின்ன வீட்டில் இறங்கலாம். ஏன்னா ஃபேக்ட்ரி இறங்கணும் தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபேக்ட்ரியில் பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஒருத்தர் எனிமி வந்துட்டுருக்கான் பாருங்கள் காரில். ஸோ இப்போதைக்கு டேஞ்சராக நம்ம இங்கே இறங்கிக்கலாம். ஓகே கேஸ், நாங்கள் இறங்கி பார்த்தா லூட் எதுவும் இல்லை. ஒரு தாம்சன் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ எப்படி ஃபேக்ட்ரியில் போய் ஏதாச்சும் லூட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். டீம்மேட் வேறு அங்கேருந்து வந்துட்டுருக்காரு மான்செட் ட்ரக்கில். ஓகே, ஏதாச்சும் லூட் இருக்கா? அவங்கள்ட்ட எனிமி அடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே ஒரு ஆக் இருக்குது. ஓகே, அங்கே லூட் பாக்ஸ் இருக்குது. மான்செட் ட்ரக் வச்சு கூப்பிட்டாப்பில். ஓகே, இது இருக்குது, எக்ஸாம்பிட்டு எடுத்துக்கலாம். எனிமிட்டான் ப்ரோ. ஐயோ இல்லைங்க, அடிச்சிட்ருக்கான். ஒருத்தன் பாட்டுக்கு போய் காணா எனிமி வச்சிருவாங்க. நம்ம செப்ச்சிடலாம். அங்கே இருக்க அவன் ஃப்ரெண்டை ரிவே பண்ணிட்டான் போல இருக்குது. அலைவு 7 இருந்தது, பெட்டா மாறிடுச்சு. ஓகே, வெஹிக்கிளில் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாரு. நம்ம ஊசி வச்சு குத்துறான், அடிச்சாச்சு. ஓகே இல்லைங்க, நம்ம மான்செட்டத்தில் தப்பிச்சு போயிடலாம். அவளும் ஏறிட்டார். இடிச்சிட்டேன் தெரியாமல். ஓகே, தப்பிச்சாச்சு. லெஃப்ட் சைடில் இனிமேல் அடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம். ஆமாம், எஸ்கேஸில் அடிச்சிட்ருக்கான். ஓகே, அவனை முடிச்சு விட்டுடலாம். இங்கே போய் ரீடியே போட்டுடலாம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், ரெடி தான். 2 பேர் கைஸ். ஐயோ மாற்றி அடிச்சிட்டேன். பரவாயில்ல. க்ளோவர் படி அவனுக்கு டேமேஜ் பயங்கரமாக. ஷாட்டினை போட்டுட்டு சுற்றி படிக்க பார்க்கலாம். அவனுக்கு மேலே இருக்கவனுக்கு சரியான சாட்டு. சரிங்க, இப்போ இந்த ட்ரக்கை வச்சு ஒரு ரெடியை போட்டுடலாம். கொஞ்சம் இதாக இருப்பான். எங்கள் பொண்ணு வச்சு 49 டேமேஜ். அவ்வளோதான் கைஸ், டீம் இப்போ அவுட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 பேர் தான். நம்மளோட சேர்த்து 4 பேர். இல்லைங்க, ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்க்கலாம். லூட்டு கையில் எதுவுமே இல்லை. எஸ்கேஸ் வேணால் இருக்குது. எக்ஸாமெண்ட்க்கு வர எஸ்கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே வாங்க. ஓகே, எங்கள் சைடில் இனிமே இருக்கான்னு சொல்கிறாரு. இந்த சுடுறாரு பாருங்கள். சைடில் பாருங்கள். சொல்லுங்க, மெடிக்கேட் ஹெல்த் வேறு சுத்தமாக இல்லைங்கிற போய் மெடிக்கேட் போட்டுடலாம். சைடில் வேறு இனிமையாக இருக்கானுங்க. மேட்ச் போய் அடிக்க முடியுமா? அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். மெடிக்கேட் போட்டாச்சு. சரி வாங்க, இப்போ அப்படியே போய் அடித்து தூக்கிடலாம் அவனை. இல்லைங்க, இருக்கானு பார்க்கலாம். ஆமாம் கேஸ், தான் க்ளோவல் போட்டிருக்கேன். அவனை முடித்தா மட்டும் போதும். அதில் போயிட்டோம். முட்டுறா ஆனால் கேஸ் சீப்பை தூக்கிட்டு போகிறேன் பாவி.
இல்லைங்க அவன் இங்கே தான் வந்திருப்பான் அவன் ஃப்ரெண்டை ரிவே பண்ணுறதுக்காக. ஆமாம் கைஸ் ரிவே பண்ணிட்டேன். ஐயோ ரிவே பண்ணிட்டானே. பரவாயில்ல இல்லைங்க ஃப்ரீஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். 70 டேமேஜ். அட்ரா ஐயோ கைஸ் டக்ஸோ போட்டு தப்பிச்சிட்டேன். இல்லைங்க ஷான்னு போட்டு விட்டு போகலாம். ஓகே இப்போ இங்கே வருவான் பாருங்க. ஏய் டேமேஜ் அவன் அடிச்சிருக்கணுமே. ஐயோ சன்னை போட்டு வந்துச்சு. திருப்பி இப்போ க்ளோ எடுத்து விட்டான். தப்பிச்சிட்டான்டா சன்னோ. ஐயோ ஜோனை கழிவு வந்துட்டோம். அடிக்கிறான்டா க்ளோல் போடு. அவ்வளோதான் கைஸ் க்ளோல் போட்டோம். நம்ம டீம்மேட் வேறு அங்கிட்ட அந்த வழியாக வராரு. அடிச்சாலும் நினைக்கிறேன் பார்க்கலாம். நாக் ஆகிட்ட டேமேஜ்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஆமாம் கைஸ் 2 அடியில் செத்து போயிட்டியா. சரி ரிவே பண்ணலாம். இனிமேடா இந்த பக்கம் பார்த்து வந்துட்டேன் தான் கடைசி இனிமே அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம போய் அடிச்சிட்டோம். அடுத்த என்ன வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.